அதுக்கப்புறம் நான் முத்துக்குமார் சார், அவரை பற்றி சொல்லி ஆகணும். இந்த படத்தில் எல்லா பாடல்களையும் அவர் தான் எழுதியிருக்காரு. என்னோட முதல் 2 படமும் அவர் தான் எழுதியிருக்காரு, இந்த படமும் அவர் தான் எழுதியிருக்காரு. நேற்று ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனில் நான் சொன்ன மாதிரி ஒரு சாங் எழுதணுன்னா அப்படி கிளம்புவோம் வண்டியில், ஒரு சின்ன ட்ராவலில் எழுதிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு. ஆல்மோஸ்ட் சிட்டி தாண்டதுக்கு முன்னாடியே ஃபுல் சாங் முடிச்சிருவார். அதுக்கப்புறம் ஒரு 4-5 ஆப்ஷன்லாம் எழுதிட்டு அப்புறம் தான் ஹாரிஸ் சார்ட்டே போவோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது ஆல்ரெடி லிங்குசாமி சார் ஒரு இன்டர்வியூவில் சொன்னதான் எனக்கு ஞாபகம். என்னென்னா, பெஸ்ட்டு குவாலிட்டி சாங்ஸை ரொம்ப கம்மியான டைமில் கொடுக்குற ரொம்ப முக்கியமான ஒரு பாடலாசிரியர் நான் முத்துக்குமார் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரோட ஒர்க் பண்ணது. என்னென்னா எனக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. நான் போனால் எனக்கு என்ன எதிர்பார்க்குறேனோ அதோட ஜாஸ்தியாகவே எனக்கு கொடுப்பாரு எப்பயுமே. இந்த படத்துலையும் அப்படி தான் கொடுத்துருக்காரு. நிறைய நல்ல நல்ல வரிகள்லாம் இருக்குது. அவர் பேசும்போது சொல்லுவார் கண்டிப்பாக. ஸோ அவர் அப்புறம் தினேஷ் மாஸ்டர் கோரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப டஃப்பான பாட்டு. அதுதான் ஏன்னா அவர் சந்தானம் சாரையும் ஒரு சாங்கில் ஆட வச்சுருக்கோம். உதய் சாருக்கும் எப்படி சீனுக்கு ரிஹர்சல் கொடுத்தோமோ அதே மாதிரி சாங்குக்கும் ஃபுல்லாக ரிஹர்சல் கொடுத்துட்டு போனதுனால எங்களுக்கு ஸ்பாட்டில் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. என்னென்னா, இப்போ உதய் சாரோட பாடி லாங்குவேஜ் பார்த்துட்டு அவருக்கு என்ன சூட் ஆகும், ஸோ அதுக்கு தேவையான விஷயங்களை அந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ஃபுல்லாக கோரியோகிராஃப் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதுவும் ரொம்ப நல்லா வந்திருக்கு சாங்ஸ் எல்லாம். ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது அந்த சாங் பார்க்கும்போது. அந்த சாங்க்கு என்ன ஜஸ்டிஃபிகேஷனோ அது அந்த படத்தில் இருக்குது. அப்புறம் சரண்யா மேடம் நடிச்சிருக்காங்க, அழகம்பெருமாள், சுவாமிநாதன் இவங்களாம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல் டுகெதர் நான் என்ன பிளான் பண்ணேன்னா, ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு படமாக இந்த படம் இருக்கணும். இது எல்லாருக்கும் பிடிக்கணும். இதுவும் ஒரு யங்ஸ்டர் ஃபிலிம், ஆனால் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட டார்கெட்டாக இருந்துச்சு. என்னோட முதல் 2 படங்கள் போலவே இந்த படமும் ஒரு நல்ல யங்ஸ்டர் ஃபிலிமாக இருக்கணும், ஆனால் எல்லோரும் பார்க்குற ஒரு படமாக அது இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இந்த படம் பண்ணோம். மெயினாக என்னோடய கம்பெனி ரெட் ஜெயின் மூவிஸ், அவங்க ஆக்சுவலாக மூர்த்தி சார், சண்முகமூர்த்தி சார், அவர் தான் ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் ஹேண்டில் பண்ணார். அவர் ஃபஸ்ட்டே சொன்னார், சார் இந்த படம் நல்லா வரணும் சார், அதுக்கு உங்களுக்கு என்ன தேவையோ நான் பண்ணி கொடுப்பேன் சார் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணார். இன்றைக்கி வரைக்கும், இந்த மூமெண்ட் வரைக்கும் அந்த ப்ராமிஸை கீப் அப் பண்ணிகிட்ருக்காரு. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு எனக்கு என்ன தேவையோ எல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. அவரும் அவரோட டீம் எல்லாருமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்து இந்த ப்ராஜெக்டை நல்லபடியாக முடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ உண்மையிலே அவருடைய சப்போர்ட் இந்த படத்துக்கு பெரிய ப்ளஸ்ன்னு நான் சொல்லணும். அப்புறம் என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னோடய டீம் எல்லாருமே, அவர் எடிட்டர் விவேக் ஹர்ஷன் சொல்லிட்டு ஆல்ரெடி ஆண்டனி கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். என்னோட 3 படமாக அவர் தான் எடிட் பண்ணியிருக்காரு. ஆர்ட் டைரக்டர் ஜாக்சன், ஆல்ரெடி பருத்தி வீரனுக்குலாம் ஆர்ட் டைரக்டர் வந்தவர். ஸோ எல்லாருமே ஆர்ட் டைரக்டருக்குலாம் என்ன வருத்தம்னா, இவன் செட்டே போட மாட்டானே, எப்போ பாரு லைவ் லொக்கேஷன் சொல்லிட்டு கேமராவை மறைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிடறானேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம். பார்ப்போம் அவருடைய வருத்தம் அடுத்த படத்துலேயாவது நான் சால்வ் பண்ணுறேன்னா அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல டீம் ஃபார்ம் ஆகி இந்த படம் ஒர்க் பண்ணோம். மெயினாக ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்புறம் லவ், இந்த 2ஐயும் பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்கிரிப்ட் இருக்கும். அதாவது உதய் சாருக்கும் சந்தான சாருக்கும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு, அப்புறம் உதய் சாருக்கும் ஹன்சிகாவுக்கும் இருக்கிற லவ். ஸோ இதுக்குள்ளே நடக்கிற விஷயங்கள்லாம் இந்த ஸ்கிரிப்ட். ஸோ அதனால் இன்றைக்கி இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த ஸ்கிரிப்டை ரொம்ப ஈஸியாக ரிலேட் பண்ணுவாங்க. அப்புறம் மெயினாக சந்தானம் சார் பற்றி சொல்லி ஆகணும். என்னோடய ஃபஸ்ட்டு 2 படத்துலையுமே என்னோடய எஸ்எம்எஸை விட பாஸில் நிறைய ஸ்கோர் பண்ணியிருந்தார். பாஸை விட இதில் நிறைய ஸ்கோர் பண்ணுவார் நான் நினைக்கிறேன். ஏன்னா இதில் ஒன்லி டைலாக் டெலிவரி ரொம்ப நல்லா பண்ணுவாருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதை மீறி சில பாடி லாங்குவேஜ்லாம் இதில் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அந்த பார்த்தாங்கிற கேரக்டருக்காக அந்த பாடி லாங்குவேஜ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருக்குது. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் அது பிடிக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ ஆல் டுகெதர் ஒரு நல்ல ஜாலியான ஒரு படமாக இதை பண்ணியிருக்கோம். ஒரே ஒரு விஷயம், தேட்டருக்கு வந்தால் எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுட்டு ரொம்ப ஒரு லைட் ரிவைவ் படமாக இந்த படம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த படம் பண்ணியிருக்கோம். ஒரு கல் உதய் சாராக இருக்கலாம், அந்த கண்ணாடி ஹன்சிகாவாக இருக்கலாம், இல்லை ஹன்சிகா கல்லாக இருக்கலாம், இவர் கண்ணாடியாக இருக்கலாம். அது மாறிட்டே இருக்கும் ஸ்கிரிப்டில். ஒரு டைமில் இவர் கல்லாக இருப்பார், ஒரு டைமில் அவர் கண்ணாடியாக மாற்றி இருப்பாங்க 2 பேரும். ஸோ ஒரு லவ்வர்ஸ், அதுதான் ஒரு கல் ஒரு கண்ணாடி 2 பேரும். இன்னும் ரிலீஸ் டேட் இன்னும் ஃபிக்ஸ் பண்ணல. நான் ஏப்ரல் 1st வீக் இல்லைன்னா மார்ச் 30th அந்த மாதிரி பிளான் பண்ணுறோம். இன்னும் ஹாரிஸ் ஜெயராஜ் சார் ஃபுல் ஒர்க் முடித்தா தான் ஒரு ஐடியா கிடைக்கும் எப்போ பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்கிரிப்டில் அவருக்கு என்ன தேவையோ, எனக்கு என்ன தேவையோ அதை நான் அவர்கிட்ட நான் வேலை வாங்கியிருக்கேன். நான் வேலை வாங்கியிருக்கேன்னு சொல்கிறத விட அவர் பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன தேவையோ அவர் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காரு. எனக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த கேரக்டர் சரண்யா மேடம், அவங்க எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்க. டக்குன்னு என்ன தோணுதோ அவங்க பேசிடுவாங்கன்ற மாதிரி தான் அந்த படத்தில் அவங்களோட கேரக்டர் இருக்குது.
ஸோ அவங்க மீராங்கிற பேரை அவங்க அப்படி எடுத்துக்கிட்டதுனால அவங்க பேசினாங்க. இதில் அவருடைய பங்கு எதுவும் கிடையாது, நான் தான் எழுதினேன் அந்த டைலாக். இல்லை சோகமான காட்சிகள் பொதுவாக என்னோட 2 படத்துலையுமே இல்லை, சோகமான காட்சிகள்னு பெருசாக கிடையாது, இந்த படத்துலையும் இல்லை. தேங்க்யூ ஸோ மச். ஒரு கல் ஒரு கண்ணாடி, சிவா மனசுல சக்தி, பாஸ்கர் பாஸ்கரன் படங்களுக்கு பிறகு டைரக்டர் ராஜேஷ்க்கு நான் முழு பாடல்கள் எழுதுகிற படம். ஒரு கல் ஒரு கண்ணாடி பாடல் தான் அவருக்கு நான் நேற்று ஆடியோ ரிலீஸில் கூட பேசினேன். நாங்கள் முதல் முறையாக சிவா மனசுல சக்தி கம்போஸ் பண்ணும்போது அவர் அந்த கதையாக சொன்னார். 2 பேரும் ஈகோ, 2 கேரக்டருமே ஹீரோ ஹீரோயின் 2 பேருமே ஈகோவில் அடிக்கடி மோதிப்பாங்க, அதுக்கு ஒரு பல்லவி சொல்லுங்கன்னு சொன்னார். நான் 10 வருஷம் முன்னாடி ஒரு கல் ஒரு கண்ணாடி, உடையாமல் மோதி கொண்டால் காதல், ஒரு சொல் சில மௌனங்கள், பேசாமல் பேசி கொண்டால் காதல்னு ஒரு பல்லவி எழுதி வச்சுருந்தேன். அது நிறைய கம்பெனிக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகி வந்த பல்லவி. அதை நான் ராஜேஷ் கிட்ட சொன்னேன். அவர் வந்து சார் என்னோட கதை கரெக்டாக இருக்குது, இது அப்படியே யுவன் சார் கிட்ட கொடுத்து டியூன் பண்ணலான்னு சொன்னார். அதை அப்படியே டியூன் பண்ணோம். அந்த பாடலும் படமும் ஹிட் ஆகி அதுக்கு பிறகு பாஸ்கருக்கு பிறகு அது ஒரு தலைப்பாகவே, அதுவும் அவரே இயக்குற படத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ராஜேஷ் பொதுவாக வந்து ராஜேஷ் எல்லாரும் கதை கேட்போம், ராஜேஷ் கதை சொன்னால் நான் கதை சிரிப்புன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சிரிச்சுட்டே சொல்லுவார் கதை. அவரும் சிரிப்பார், நம்மளும் சிரிச்சுட்டே இருப்போம். முதல் சீன் சொல்லிட்டு 2வது சீன் போகிறதுக்குள்ளே நான் கொஞ்சம் நிறுத்துங்க, அந்த முதல் சீனை மறுபடியும் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அந்த காமெடி பஞ்சஸ் நல்லா இருந்துச்சு, இந்த பஞ்சஸ் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். அப்படி கதை கேட்கும்போது ஒரு ஸ்கிரிப்டில் இவ்வளோ அழகாக பண்ணுறாரு, நம்ம பாடலில் இன்னும் அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு நானும் பாடல்களில் வந்து நகைச்சுவையான வரிகள் அல்லது வந்து ரொம்ப அந்த கதைக்கு பொருத்தமான வரிகளை கொடுக்குற அளவுக்கு ஒரு உற்சாகம் இருக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா பாட்டும் நாங்கள் ட்ராவல்லே எழுதினோம். நான் தொடர்ந்து ஒரு 10 நாள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவேன். அப்புறம் 4 ஸ்டோரியாக பார்த்துட்டு இருக்குமே, எங்கன்னா வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நான் தனியாக எழுதும்போது கூட இந்த ஈசிஆர் ரோடு, ஓஎம்ஆர் ரோடு, இல்லை நான் திண்டிவனம் பக்கம் போவேன். சமுத்திரகனி சார் வந்து போராளி படம் எழுத வந்தப்போ எங்கன்னா ட்ராவல் போவோமா அப்படின்னோடனே நான் உங்களுக்கு காலியாக ஒரு ரோடு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெட்டில்ஸ் ரோடு கூப்பிட்டு போனார். அது ரெட்டில்ஸ் தாண்டி நெல்லூர் வரைக்கும் போனோம். எங்கள் வண்டி மட்டும்தான் போயிடுச்சு, வேறு எந்த வண்டியில் எப்போனா ஒரு லாரி மட்டும் கிராஸ் பண்ணோம். அந்த பயணத்தில் காலையில் 11 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 3 மணிக்குள்ளே அந்த போராளிக்கு தேவையான 3 பாடல்களையும் முடித்தோம். அதுக்கு பிறகு திரும்ப ஒரு 2 நாள் கழிச்சு மெரினா படத்துக்கு பாண்டியராஜ் வந்தார். பாண்டியராஜுக்கு ஒரு 3 பாட்டு அதே ரூட் போனோம். இந்த படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி முதல்ல ஈசிஆரில் 2 பாட்டு இருந்தோம். 3வது பாட்டு ஹாரிஸ் சார் டியூன் கொடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சு அடுத்த 3 பாட்டும் வச்சு வேறு ஒரு ரூட் பிடிச்சிருக்கேன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ரெட்டில்ஸில் போயிட்டு எழுதிட்டே போவோம். அந்த வேலையை நான் பஸ் எடுத்து ஒரு ஆந்திரா பஸ்ஸில் சாப்பிட்டுட்டு திரும்ப 3 மணிக்கெலாம் நேராக ஹாரிஸ் சார் ஸ்டுடியோ போயிடுவோம். அது ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு இந்த ட்ராவல் எழுதுனது. ஹாரிஸ் சாருக்கு நான் சாமியில் திருநெல்வேலி அல்வாடை தான் நான் அவருக்கு எழுதின முதல் பாட்டு. அதுக்கு பிறகு நிறைய படங்கள், கஜினியில் சுற்றுமொழி சொல்கிறேன், இப்போ நண்பன் வரைக்கும் அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 100 பாடலுக்கு மேலே எழுதியிருக்கேன். இந்த படம் தான் அவருக்கு நான் வந்து இந்த 12 ஆண்டுகளில் அவருக்கு எழுதுகிற முழு பாடல்கள் எழுதுகிற முதல் படம். 3 பாடல் வரைக்கும் அயன் படத்தில் கூட 3 பாடல் எழுதியிருந்தேன். அதுக்காக ஹாரிஸ் சாருக்கும் என்னுடைய நன்றி நான் தெரிவிச்சுக்கணும். இந்த படத்தில் மொத்தம் 5 பாடல்கள். எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் வந்து காதலையும் வண்ணத்து பூச்சியும் ஒப்பிட்டு ஒரு பாடல் எழுதியிருக்கேன். காதல் ஒரு பட்டர்ஃப்ளை போல வரும், வந்தால் அது கண்ணாமூச்சி ஆடிவிடும், சிறு பிள்ளை போலே பின்னாலே ஓடு, காணாமல் போனால் கண்ணாலே தேடு, ஏமாற்ற பார்க்கும் பல முறை, என்றாலும் மாட்டும் ஒரு முறைன்னு ஒரு பாட்டு. கதையோடு அப்படி பொருத்தமாக வந்திருக்கு அந்த பாட்டு. மற்ற எல்லா பாடல்களுமே ரொம்ப அழகான ஒரு மெலடி டியூன் கொடுத்துருக்காரு. வழக்கம் போல் ராஜேஷோட ட்ரேட்மார்க் நகைச்சுவை இந்த படத்துலையும் இருக்கும். நான் ஒவ்வொரு முறையும் அவர் பாட்டு எழுத வரும்போதும் சரி, பாட்டெலாம் அப்புறம் இருக்கட்டும், முதல்ல காமெடி சீன்ஸாக சொல்லுங்கன்னு சொல்லுவேன். ஒரு 7-8 சீன் சொல்லுவார், ஒரு 1 மணி நேரம் அப்படி அதை சார்ஜ் ஏற்றிட்டு தான் அடுத்த பாட்டு எழுதவே போவோம். உதயநிதி சார் இந்த படத்தில் கதாநாயகனாக அறிமுகமாக இருக்கார். இந்த படத்தின் பாடல்கள் மட்டுமல்ல, இந்த படமும் மிகப்பெரிய அளவில் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.